இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நண்பர்களே, இந்த கொளுத்துற வெயில்லையும் இப்படிப்பட்ட ஒரு சம்மல்லையும் எனக்கு மட்டும் ஃபீவர் வருது. அப்போ ஏதோ பாவம் செஞ்சிருக்கீங்க. என்ன கருமண்டா, சம்மர்ல ஃபீவர் வந்தா பாவம் செஞ்சவங்கள தான் இருக்கும். கஷ்டம் தான்ப்பா. ஐயோ, இந்த சளி பிடிக்கிறது. ஆமா, வயசான ஆளு மச்சான், பாவம். ஓ ஃப்ரெண்ட்ஷிப். வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீயா நானா, நீயா நானா, தமிழா தமிழா, ஓஹோ, வா தமிழா வா, எல்லா இதுவும் கலந்தா தமிழா தமிழா வா தமிழா ஜி தமிழ் இல்லையா? சில ரெண்டும் வருடங்களுக்கு முன்னாடி ரெக்கட் பாய்ஸ் விசஸ் ஓ. சாக்கோ பாய்ஸ் டிபேட் பார்த்திருப்போம். ஒரு சாக்லேட் வேணா ஒரு ஸ்வீட் பாய் அர்த்தம். அதுதான் சாக்கோ பாய்ஸ். நீங்க வந்து பிரச்சனை வேணா அப்படி நினைப்பீங்க, ஆனா ரகட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டானுங்க. வா பிரச்சனை பண்ணலாம்னு வானுங்க. வாழையே காணும். ரகட் பாயில போட அடி வாங்கிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் மறக்க முடியுமாடா? அது ஒரு காலம்டா. அது ஒரு அழகிய நிலாக்காலம் அனவினில் தினம் தினம் உலா போகும். அந்த வரிசையில இப்ப ரக்கட் கேர்ள்ஸ் வெர்சஸ் சாஃப்ட் கேர்ள்ஸ். ஓஹோ, நீங்க மட்டும் கேன்சல் பண்ணி விடுங்கண்ணா, அது மட்டும் போதும். அப்புறம் ரொம்ப பேசாத, என்னைக்காச்சும் வெளிய வந்தேன்னு மாவனே செத்த என் கையில. யாரு? பேசுறேன் அப்புறம் பாரு கிளி கிளின்னு கிழிச்சுறோம். போ. அப்படின்னு சொல்லி அதான் பார்க்க போறோம். நீட்டு கேன்சல் பண்ணிருக்காங்க. வெளில வந்தானா உன அடி கொளுத்து. யார சொல்றாங்கன்னு தெரியல. ரக்கட் கேர்ளோட போஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க வந்து போஸா? ஒரு போஸ வச்சு அவங்க வந்து ரக்கட் கேர்ளா இல்ல சாஃப்ட் கேர்ளான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓ ரகடா. இது வந்து பசங்க எல்லாம் மேக்ஸிமம் இப்படிதான் உட்காருவாங்க. மை லைஃப் மை ரூல்ஸ் மை ஆட்டிட்யூட். My life, my rules. இப்போ பசங்க மாதிரி அந்த இது பண்றாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அப்படிதான். ஓ, என்னாச்சு? காப்பிரைட்டா? என்ன மேடம் ஏதோ கல்யாணத்துக்கு போஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க? இவங்களோட போசஸ்லாம் நல்லா பாத்துக்கங்க. ஒரு இன்ஸ்டாலயோ இல்ல பொண்ணு பாக்கும்போது ஓ போட்டோ ஆமா 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 ஆமா, கல்யாண போட்டோ தான் நிறைய பேர் இப்படிதான் கையை பிடிச்சு நிற்பாங்க. சொல்லிட்டு போறாராம், லவ் பண்றான் போல இருக்கு. நல்ல மகாலட்சுமி மால் இருக்கு. இந்த ரக்கட் கேர்ளா இல்ல சாஃப்ட் கேர்ளான்னு. இந்த ரிசப்ஷன் வீடியோ அந்த இதெல்லாம் பேனர்லாம் அடிச்சிருப்பாங்க, அப்படிதான் நிற்பாங்க சில பேர். பொதுவா ரக்கட் கேர்ள்ஸ்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காங்க, அதே சாஃப்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க. எனக்கு வந்துட்டு இந்த டாபிக்கே பாய்ஸ்க்கும் வச்சு பண்ணணும். ரக்கட் பாய்ஸ் வெர்சஸ் சாக்கோ பாய்ஸ் வச்சிருவாங்க. அதான். எதுவும் காசு குடிக்கணும்னா தூக்கி வந்துடும். இதுல வந்துட்டு பாய்ஸ் பேசணும், அப்போதான் நிறைய பைத்தியக்காரங்களை பார்க்க முடியும். இல்ல அவங்களோட மென்டாலிட்டி என்ன நமக்கு தெரியும். கூடிய விரைவில் அதை பண்ணுங்கடா. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். சோ பெரும்பாலும் டான்ஸ் தான் எக்கச்சக்கமா இருங்க. இன்னும் பிள்ளைங்க டான்ஸ் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பாட்டுக்கு இப்படி ஒரு டான்ஸா? ரக்கட் சாஃப்ட்னு இருக்கு போல. ரக்கட் கேர்ள்ஸ் வந்து ரக்கடா ஆடுவாங்களா, சாஃப்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு சாஃப்ட்டா ஆடுவாங்களா? பாட்டுக்கு ஏத்த மாதிரி தானே ஆடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட் நமக்குன்னு ஒருத்தி இருப்பா சார், கால் பண்ணிடுவோம். எவ்வளவு பண்ண முடியும்? இது சுப்பிரமணியபுரத்துல ஜெய் ஆடுவார்ல, ஹீரோயின் பார்த்துட்டு தியேட்டர்ல மெதுவா ஆடுவாரு, சாஃப்டா ஆடுவாரு. 4 வருஷம் லவ் பண்ணேன்டி, நாசமா போச்சு. தனியா ரூம்ல உட்கார்ந்து அழுவாங்க. இனிமே என்ன தேடாதடா, நான் வரமா. யாரு இது? இந்த வீடியோ முன்னால வந்து ஏத்துக்கோ, Okay, என்ன அழமாட்டேன். இல்லனா வீட்டு வேலை செஞ்சு அந்த சோகத்தை டைவர்ட் பண்ணுவாங்களாம். வீட்டு வேலையா? செய்வாங்க. சோக டைம்ல வேலை செய்யணுமா குடுங்கன்னு சொல்ல கேட்டு அப்படி இல்லனா சாங்ஸ் கேட்பாங்களாம். பாட்டை போட்டு அது வேணா வாய்ப்பு இருக்கு. பாட்டை போட்டு இந்த சாஃப்ட் கேர்ள்ஸ் சொன்னதுலயே எனக்கு இதாண்டா ரொம்ப பிடிச்சது. சோகமா இருக்கும்போது சாங்ஸ் கேட்டா நல்லா இருக்கும் உண்மையாவே. என்ன பண்ணுவான்? சோகமா இளையராஜா பாட்டு கேட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அடுத்து ரக்கட் கேர்ள்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது ஏதாவது சும்மா சாதாரணமா கேட்டா கூட நமக்கு ரொம்ப டென்ஷன் பேசிக்கா ஆயிடுச்சு. சோகம் வந்தா கோவம் வந்துரும். இப்ப ரக்கட் கேர்ள்ஸ்க்கு சோகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார் மேலயும் போய் எரிஞ்சு விடுறது. ஏமா ரொம்ப டென்ஷனா பேசுறீங்க? அப்படிதான்டா பேசுவேன். அப்படிதான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. அது மாதிரி கோவமா பேசுறது. சோகத்தை கொடுத்தவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு போய் ஏத்தி விட்டுறது. அடுத்து அந்த சோகத்தை கொடுத்தவனுக்கே அந்த சோகத்தை மறுபடியும் கொடுக்கறது. இந்த வலியை கொடுத்தவன் எவன்டா? படிக்கு பைடா. அடுத்து டிராவல் போறது. டைம்லாம் பார்க்க மாட்டேன், நான் பாட்டு கிளம்பி மதுரைக்கு போயிருவேன். அது கூட ஓகே தான். பிடிச்சது டிராவல்லாம் இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப தூரம்னா கிடையாது. சும்மா ஒரு டீ கடை இல்ல ஹோட்டல், சும்மா வெளியில சுத்தினாலே நல்லா இருக்கும். அப்படி இல்ல சும்மா பைக்ல சுத்துறது. அந்த காத்து இருக்கு பாருங்க, காத்து.
அப்படியே அந்த வயல்வெளினா பாத்துக்கிட்டு அப்படியே அந்த சன்செட்னா பாத்துட்டு அப்படியே போனாலே ஒரு மாதிரி அப்படியே அந்த சோகனா குறைஞ்சிரும். கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. குட்டி சோகம்னா மூவி சார். பழைய மூவிஸ் தான். பழைய மூவினா எது பழைய மூவினா? ஒரு ரீவாட்ச் ஓ ஆயுத எழுத்து, அன்பே சிவம் அந்த மாதிரி இருக்கிற சோகத்துல இன்னும் சோகமா சோகமான படம் இல்லாம மோட்டிவேஷன் படமா சொல்றாங்க. கேத்த வீக்கம் அன்பேசும் கொஞ்சம் மோட்டிவேஷன் படம் தான். அதுக்கு ஒரு படம் இருக்கும். இந்த இருந்தாலும் கஷ்டமாவும் இருக்கும். இதழுக்கு கேத்த வீக்கம். இந்த படம் செம்ம ஜாலியான படம். உண்மையா அது மாதிரி அம்மா இதெல்லாம் ஃபேமிலி சப்ஜெக்ட் வரல. இந்த 2 மணி நேரம் இங்கே தான் நிம்மதியா இருக்கேன். 6 இருந்து 60 வரை. ஐயோ சமடா சோகத்தோட பயங்கர சோகம். தீம் மியூசிக் போடுவா. மேபி நம்மளுக்கு இருக்கிற சோகத்தோட அது ரொம்ப சோகமா இருக்கும். எல்லாம் அழுவோம். அப்போ நம்ம சோகம் கம்மியாயிரும். ஒரு எடுடி அந்த விளக்கமாற. உண்மையா இத வச்சு ஒரு கண்டென்ட் போடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க சோகமாயிட்டா? சார் நான் வந்து சோகமா இருந்தா ஒருத்தனுக்கு கால் பண்ணுவேன். அவன்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சண்டை போடுவேன். சோகமா இருக்க சண்டை போடுறீங்க? சோகமா இருந்தா அவன் கிட்ட சண்டை போட்டு நான் அழுவேன். சண்டை போட்டு அழுவான். என்னடா இது? அதாவது இவங்க சோகமா இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களாம். என்னடா நியாயம் இது? இல்ல சொல்லி ஃபீல் பண்ணலாம், ஓகே. அழுவான், சண்டை போடுவாங்க. ரொம்ப பண்ற மோனிகா நீனு. ஆமா மோனிகா நீ ரொம்ப பண்ற. இப்படிலாம் பண்ணுவீங்களா நீங்க? ரொம்ப கஷ்டம்டா. எனக்கு சோகமாயிட்டேன்னா வந்துட்டு பசிச்சிடும் ரொம்ப. எனக்கு சாப்பிட்டே ஆகணும். அதுல போடு சூப்பர். இததான் எதிர்பார்த்தேன். நம்ம சோகமா இருக்கும்போது நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டோம்னா வச்சுக்கீங்க அப்படி இருக்கும். சோகம் எல்லாமே மறைஞ்சிரும். பரவாயில்ல, இவன் வந்து ஓரளவு கரெக்டா சொல்றாங்க. எனக்கு சாப்பிட்டே ஆகணும். அதுல எனக்கு உப்புமானா கொஞ்சம் ரொம்ப பிரியாணி சொல்லிருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கும். அதுல எனக்கு அதை செஞ்சு சாப்பிடுவான். உப்புமா செஞ்சு சாப்பிடணும். பெரிய டிப்ரெஷன் ஆயிடுமே. ரகன் கேர்ள்ஸ் புரிஞ்சிக்கவே முடியலடா. நான் கூட ஏதோ பிரியாணியோ நல்ல ஃபுட்டோ அது சாப்பிட்ட பிறகு ஏதோ ரெக்கார்ட்லயே வித்தியாசமான ரெக்கார்ட் உப்புமா சாப்பிடுவாங்களாம். வீட்டுல ஏதாவது நான்வெஜ் வைக்கும் போது அந்த சண்டை சோகம்லாம் வரும். ஐயோ அப்படின்னு எடுத்துக்க முடியல. உப்புமா சாப்பிட்டாலே டிப்ரெஷன் ஆகுமாடா. நல்லா ஹாப்பியா இருக்கும் கூட சோகமாயிடுவாங்களா? நோ ப்ராப்ளம். நோ 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 ஐ அம் நாட் க்ரைங். ஐ அம் நாட் க்ரைங். அப்படியே முடியலடா என்னால. எப்பா சி கண்ணெல்லாம் தண்ணி வந்துட்டுறா எனக்கு கேட்ட உடனே. எனக்கு படபடன்னு வருது. ரொம்ப தண்ணி ஊத்துறா. ஐயோ சரி போய் வரடா. வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கு. இல்ல உப்புமான்னு சொன்னோன்னா டக்குன்னு பாட்டம் ஆயிட்டு. உடம்பு வந்துட்டு இங்கெல்லாம் புடிச்சுக்கணும். தூங்குறதுல வந்துட்டு தப்பு தப்பா தூங்கணும் சார். தப்பு தப்பா கம்ஃபர்டபுளா மெனக்கட்டு உடம்ப முறுக்கிட்டு தூங்குறது. ஆமா சார். ரொம்ப சூப்பர்மேன். ஃபர்ஸ்ட் எனக்கு டக்குன்னு தப்பு தப்பா தான் தோணுச்சு. எப்படி சொல்றாங்கன்னா இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இதெல்லாம் வந்து வித்தியாசமா தலையில இருக்கு. தொங்க போறாங்களா? இப்படி இல்லாம தூங்குவாங்க. உப்புமா வித்தியாசம்னா இது அதிகமா வித்தியாசம். அப்படியே ஃபேன்ல ஒரு கயிறை கட்டி தலையில தொங்குறது. அவன் தூங்குறானா இல்ல தொங்குறானா அப்படிங்கறே தெரியாது. அந்த மாதிரி வியர்டான பொசிஷன்ல வந்து அவங்க தூங்குறாங்க. அதே போல சாப்பிட்டு நிறைய இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்களாம். ரொம்ப தேவையான அத்தியாவசியமான ஃபெசிலிட்டிஸ் கூட எங்களுக்கு இல்ல அப்படின்றத அவங்க கேட்பாங்க. ஆனா சாஃப்ட் கேர்ள்ஸா இருக்கும்போது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்படி நம்ம இருக்க கூடாது. நமக்கு ஒண்ணு தேவைனா அதை நம்ம கேட்டுதான் ஆகணும். கேட்டாதான் சார் கிடைக்கும். சும்மா டான்ஸ் ஆடிக்கே என்ன எப்படி கிடைக்கும்? கேட்டாதானே சார் கிடைக்கும். டேய் நீங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே தெரிஞ்சீங்கன்னா எப்படி சார் கிடைக்கும்? ட்ரெயின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இவங்க வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அப்ப ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருந்திருக்கு போல. டாய்லெட் க்ளீனா இல்ல. நாரது. அத வந்துட்டு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவே ஒரு ரகட் கேர்ளா இருந்தா அதை தட்டி கேட்டு அதை க்ளீன் பண்ண சொல்லிருப்பாங்க. ஆனா இவங்க வந்துட்டு அவங்க க்ளீன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டாங்க போல. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்பறா இருக்க முடியும்? அது அட்ஜஸ்ட் பண்ற இடமாடா இது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இருக்கிறத இங்க என்ஜாய் பண்ணலாம். எப்போ ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீன் ஆகுதோ அப்போ போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ரகடா இருந்தாலும் சரி சாஃப்டா இருந்தாலும் சரி கேட்டுதான் ஆகணும். எனக்கு இப்பதான் ஒரு டவுட் வருது. அப்ப அன்னியன் படத்துல ஒரு அம்பி வந்துட்டு ஒரு ரகட் பாயா? உங்களுக்கு உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சண்டை வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா அடிப்பேன். அடிப்பீங்களா? அடிப்ப தப்பு இருந்தாலும் இல்ல இல்ல. இப்ப அப்படி இருந்தா எப்படி லவ் அமையும்? அமையாது. இல்ல அவனும் அப்படி இருந்தானா என்ன பண்ணுவாங்க? அவன் பண்ண தப்புலாம் நீ நாளா தப்பே பண்ணலன்னு சொன்னா அப்படி இருக்கும் சார். அப்படிலாம் இல்ல சார்.
அப்படிதான் சார் நானு யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் சார். அதாவது இவங்க மேலேயே தப்பு இருந்தா கூட அவனை தான் அடிப்பாங்களாம். யார வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவனுங்களுக்குலாம் நம்ம அடங்கி போவே கூடாது. நம்ம மேல தப்பு இருந்தாலும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டதுதான் வரணும். தப்பு இருந்தாலும் கேள்வி கேட்கணுமா? எதுக்கு கேள்வி கேட்கணும் உங்க தப்பு பண்ணிட்டு? ரொம்ப கஷ்டம் தான். ஏதோ ஷோனால ஏதோ பேசுறாங்க. அவனை போட்டு அடிக்கிறது, நீதான் தப்புன்னு சொல்றது, அது எப்படி நியாயமாகும்? இந்த ஒரு விஷயத்த பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் பண்ணாலுமே பழைய வீடியோ நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆனா பேசி நான் பார்த்த மாதிரி நீ பொத்திட்டு உட்கார்ற. எனக்கு தெரியும், நீ பொத்திட்டு போடா. ஓகே, இந்த டாபிக் போதும். இப்ப அடுத்த டாபிக் போலாம். சிங்கிளாக இருக்க விரும்புவர்கள் விசஸ் அதை எதிர்ப்பவர்கள். நமக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு பேக் போன்ல வந்து நமக்குன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, நம்ம வெற்றியை நோக்கி போகும்போது நமக்கு இந்த பொண்ணு கூட இருக்கா, நம்மளை வளர்த்து விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, நம்ம மோட்டிவேஷன், உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருப்போம். அதாவது போயிட்டே இருப்போம்னா இங்க லிஸ்ட்லயே இவர் லைஃப்ல முன்னேறி விடுவாராம். தம்பி போங்க தம்பி. அப்போ பொண்ணு இல்லைன்னா முன்னேற மாட்டாரு, அங்கேயே உட்காந்துருப்பாரு. அப்படின்னா ஒரு பொண்ணு வந்தாதான் நீ லைஃப்ல முன்னேறுவ, இல்லனா அப்படியே இருப்ப. இதுக்கு பேர் அயோக்கியத்தனம், முளை மாதிரி தனம். இந்த அப்பா அம்மா படுற கஷ்டங்கள், ஃபேமிலி சிச்சுவேஷன், இத பார்த்து அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. இல்ல சார், நாங்க ஒரு பொண்ணு வந்தாதான் அதனால மோட்டிவேட் ஆகி முன்னேறுவோம். நான் வெயிட் பண்றேன் சார். வெக்கமா இல்ல, கேவலம் இல்ல, இந்த மாதிரி பண்றீங்களே. ஒரு மயக்கமண்ண யாமினியோ இல்ல 7G ரெயின்போ காலனி அனிதாவோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இவரை மோட்டிவேட் பண்ணாதான் இவர் லைஃப்ல முன்னேறுவாராம், இல்லனா அப்படியே இருப்பாராம். நம்ம லைஃப்ல ஒரு பொண்ணு வந்து நம்மள திருத்தி மாத்தி அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். இந்த முட்டா பசங்க மமிதா பேஜ் வந்தா மாறிடும், கைடுலோகர் வந்தா மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. யாரு வந்தாலும் நாம மாறினாதான் எல்லாமே மாறுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். இன்னும் 100 வருஷம். நீ சாதிக்கணும்னா, நீ முன்னேறணும்னா அதை நீ நினைக்கணும், நீ நினைச்சு அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு வரணும், ஒரு லவ் பண்ணணும், அப்பதான் நான் முன்னேறுவேன், அப்பதான் நான் மோட்டிவேட் ஆகி முன்னேறி போவேன் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே சோம்பேறின்னு நினைக்கிறேன் சார். நான் இவர் இவங்க சொன்னாதான் நான் வந்து வேலைக்கு போவேன், இவ இப்படி பண்ணாதான் நான் இதை பண்ணுவேன், எனக்கு ஒருத்தர் வேணும். நீங்க பிறக்கும் போது தனியா தானே பிறந்தீங்க, கூட கூட்டிட்டு வந்த பிறந்தீங்க, அப்படி கிடையாதுல்ல. யாராவது வேணும், நான் அப்பதான் எழுந்துப்பேன், அப்பதான் பல் தேய்ப்பேன், அப்பதான் குளிப்பேன். திஸ் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. ஒருவேளை ஒரு நல்ல ஒரு பொண்ணு வந்தா நீங்க லைஃப்ல முன்னேறலாம், ஆனா அந்த பொண்ணு வந்தாதான் நான் முன்னேறுவேன், அதனால லவ் பண்ணாதான் வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படியே வெயிட் பண்ண ஆரம்பிச்சா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். காத்திருக்கணும். எத்தனை நாள் வாதேர காத்துனே கடைசி வரைக்கும் காத்திருக்கணும். அடுத்த டாபிக் என்னன்னா, காதலுக்காக தன்னை மாற்றிக் கொண்டவர்கள் விசஸ் ஏன் மாற வேண்டும் என கேட்கும் நண்பர்கள். காதலுக்காக மாத்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவர் மட்டும் மாறினா பரவாயில்ல சார், என்னையும் சேர்த்து மாற சொல்றாரு சார். அவரு என்னதுக்கு என்ன மாற சொல்றாரு? வந்து அந்த பொண்ணு வந்து வெஜிடேரியன்னா, இப்போ ஹோட்டல் போறோம் 2 பேரும் வெளில சுத்துவோம், நீயும் வெஜ் தான் சாப்பிடணும்னு கொடுமையே. நீங்க வெஜிடேரியன் சாப்பிட நீங்க சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிட நான் ஏன்டா வெஜிடேரியன் சாப்பிடணும்? சம்பந்தமே இல்லையே. சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, ரெண்டா இருந்தா சாப்பிடணுமா? எப்படி டக்குனு மாறிட்டீங்க செய்யறதுக்கு? அவ வெஜிடேரியன், அதனால நானும் அவங்க இருக்கலாம், இவரு ஃப்ரெண்டையா இருக்கணும். காதலிக்காக காதல் மாறி இருக்கான், அதுவே தப்புதான், அதுவே நான் ஒத்துக்க மாட்டேன். இருந்தாலும் கல்யாணமே ஆன மாதிரி மாறி இருக்காங்க. மாறணும். என் முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்டா நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவேன். ஒருவேளை ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா அவருக்கும் ஆசை வந்துரும் போல இருக்கு. அதேதான். ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்கடா. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் நம்மளுக்கு தேவையில்லடா. சரி, அது தொலைது விடுங்க. இவரையே சைவம் சாப்பிட சொல்றீங்க? சரி, என் கூடயே இருக்கான். சரி, நான் சைவம் தான் சாப்பிட்றேன், என் கூட வந்து அவனும் சைவத்தையே சாப்பிட்டோம். இதெல்லாம் கொடுமைடா. இது மாதிரி மட்டும் யாரும் பண்ணாதீங்க, நண்பர்கள் வயித்துல அடிக்காதீங்கடா. வயிற்றுல காதல் சின்ன வாங்கி கூட கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி வெஜ் வாங்கி கொடுத்து சாப்பிடுறீங்க. எங்ககிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சான். கிளாஸ்ல எல்லாம் வந்து எனக்கும் அவனுக்கு தான் போட்டி போட்டு படிப்போம். அவன் 99 எடுத்துட்டு 1 மார்க் சென்டம் கேட்பான், இப்போ வந்து 39 எடுத்துட்டு 1 மார்க் ஜஸ்ட் பாஸ் கேக்குற நிலைமைக்கு வந்து. ஐயோ, லவ் பண்ணனால போயிட்டான். பட்டத்துல பார்த்தா புத்தி பேண்ட் போதா உனக்கு? 3 வேளை சோறு போடுறதுக்கு Dress நேரத்துக்கு தூக்கம். இது மோசம் தான். 99 மார்க் எடுக்கிற ஒருவன் 35 கூட எடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டான். எதனாலதான் லவ்வால. காதல் நினைச்சா ஒரு பணக்காரன பிச்சைக்காரனா மாத்தும், ஒரு பிச்சைக்காரன பணக்காரனா கூட மாத்தும். நமக்கு எப்படிப்பட்ட காதல் அமையுதுங்கிறத பொறுத்து இருக்கு. ஏற்கனவே உனக்கு நெஞ்ச பொழுதுட்டாங்க,
நான் ஸ்கூல்லலாம் நான் லவ் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போதைக்கு தான் இருப்பேன். இது மோசமான மாற்றம் இல்லையான்னு கேட்குறேன். சொல்கிறது கரெக்ட் தான் சார். ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாலியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு லவ் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பிச்சது ஸ்டடீஸில் அவ்வளோ. அதாவது லவ் பண்ண பிறகு படிப்பை விட்டுட்டு ஃபோன் பேசுறது, அந்த பொண்ணு அதுலயே போயிட்டாரா? விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு போல. காதல் வந்துட்டா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் படிப்பை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது வந்துட்டு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்து இங்க ஒருத்தர் வந்துட்டு இந்த எல்லைக்கு படத்துல யோகி பாபு இருப்பார்ல, ஓப்பன் ஃப்ரெண்டா. நீங்க எப்பவுமே அவங்க கூடவே இருக்கீங்களே மைஜா, நீங்க யாரு? ஐ அம் ஓப்பன் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஃப்ரெண்டா வாழ்ந்துட்டு இருக்காரு. லவ் பண்றான் சார் ஒரு பொண்ணை. அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா எழுந்துச்சு பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. நாங்க பரவாயில்லையே, சமையல்லாம் கத்துக்கிட்டு பிரியாணி வரைக்கும் செஞ்சு கொடுக்குறாரு. காதலுக்காக ஏன் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலையாம்மா? லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். அடப்பாவி. லவ் பண்ணா பரவாயில்லடா, அவனே வேடிக்கை தான் சரி ட்ரை பண்ணுறதுக்காக அதுக்கு எதுக்கே பிரியாணி பண்றான்? பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். இல்லம்மா அப்புறம் அதோட போவோம். அவன் வேணாம்னு சொல்லிட்டா சார். வேணாம்னு சொன்னா இவ்ளோ சொன்னவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடா இது? ஒருவேளை இப்பதான் மாறுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போயிட்டான். அவனோட பேப்பர் பத்தி தான் நாங்க டிஸ்கஸே பண்ணிருக்கோம். சரி, மார்க் முக்கியமா இல்லை அங்கே போகிறவங்க முக்கியமா? அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா சார். தெரிஞ்சுமா பிரியாணி கொடுக்குற நீ? இதுல துஜே தேக்கா கழுவு. அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ அது தெரியாது. எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாங்க. போடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த அளவு செட் ஆகும். பிரியாணி செஞ்சு அடப்பாவி. வேணா பிரியாணி இது மாதிரி செய்யாதீங்க. நேர்ல சந்திப்போம். அவ்வளோதாங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு அதாவது ஒன் சைடுக்கு பிரியாணி கற்றுக்கிட்டு பிரியாணி செய்கிறதா அது ஏதாவது சக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா சரிங்களா. ஒன் சைடாகி அது வேற யாரையும் லவ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி அதான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர் லவ் பண்ணது இவங்களுக்கே தெரிஞ்சிருக்காரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சொன்னதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிருக்காரு. இன்னொருத்தர் ஃப்ரெண்டையும் சேர்த்து நான்வெஜ் சாப்பிட விடாம பண்ணிருக்காரு. அது பாவம் தெரியும். நான் வீட்லயே எங்க வீட்டுல நான்வெஜ் வெஜ் வச்சாங்களே நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். நான்வெஜ்னா வீட்டுக்கே இப்போ வீட்டுல இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னா நான் தெரியாமே போய் சாப்பிட்டேன். அப்படி இருக்கும்போது வாங்கி வெஜ் வாங்கி கொடுத்தாலுமே என்ன டேஸ்டா இருந்தாலும் பிடிக்காது. ஆமா, அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நண்பன் இப்படி ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையா? கட் பண்ணிட்டு ஓடிடும். அந்த மார்க் எடுத்துட்டு கம்மியா அது ரொம்ப மோசம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது படிச்சுக்கிட்டு இருக்க நிறைய பேர் நானுமே பார்த்துருக்கேன். நல்லா படிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி லவ் பண்றேன்னு இது பண்ணிடுவாங்க. ஆனா நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லவ்வே பண்ணலாம். நானும் 35 மார்க் தான் எடுத்தேன். இப்போ லவ் பண்ணியிருந்தா என்ன நிலைமைக்கு பேர் பண்ணுவேன். முட்டை எடுத்துருப்பாங்க. யாருக்கு தெரியும்? நம்ம அப்பெல்லாம் சும்மாவே படிக்க மாட்டோம். படிக்காமலே நம்ம 35 தான் வாங்குவோம். இது லவ்னா இன்னும் மோசம். அப்புறம் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு ஒன்று பேசுச்சு அடிப்பேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு இது அதான் அது ஷோக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபேமுக்கு பேசுற மாதிரிதான் இருக்கு. சில பேர் அந்த ஷோல ஃபேம் ஆகணுன்னே பேசுவாங்களே. ஆனா அவங்க ரியாலிட்டி பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரிதான் இருப்பாங்க. சும்மா அவங்க பேசுறாங்க அவ்வளவுதான். அந்த ஃபேம் கிடைக்கிறதுக்காக என்னென்னவோ பேசி அவங்க ஃபேம் ஆயிடணும். அப்படி ஃபேம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்க நிறைய இன்டர்வியூ கொடுத்து அப்புறம் யூடியூப் ஆரம்பிச்சு இப்படிதான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நிறைய பேர் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சதுதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. என்னன்னாலும் பேசுவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.